கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு லேட்டஸ்டான நியூ ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தீபா ஒரு சூப்பர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு பிளானை ரியா கேட்டுடுறாங்க. ரியா நம்ம தீபா பண்ண பிளான் படி ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரியா அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அவங்கள வர சொல்லியிருப்பாங்க. நம்ம தீபா வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அவனை எப்படியாச்சும் நம்ம லைஃப்பில் வரவிடாமல் அவனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுடியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரியா. அதுக்கப்புறம் ரியா வெளியில் கிளம்பி போனதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு கால் பண்ணுறாங்க தீபா கால் பண்ணி நீங்கள் அந்த பிளேஸ்க்கு போக வேண்டாம், நீங்கள் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸை கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வராரு அவர். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்போ நம்ம அருண் வராரு வெளியில். என்னது காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கு, யாருமே இல்லையா வீட்டில் அப்படின்னு சொல்லி வெளியில் பார்க்குறாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் தானே ஆனந்த் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது ஆமாம், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறீங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் தான் ரியாவுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்துக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் நினச்ச மாதிரி ரியா நல்ல பொண்ணு கிடையாது, அவள் பணத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு நிமிஷம் ஆனந்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது, நம்மளை ஏமாற்றிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரியா அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அவங்க லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சுன்ற மாதிரி பேசுகிறாங்க. பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவா, என்கிட்ட பணம் இல்லை, காருக்கு இந்த மாதிரி வீடு வசதி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக என்னைய விட்டுட்டு வந்துட்டா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு காக்கா வலிப்பு கூட இருக்குது. இதை வச்சு ஒரு காரணமாக வச்சு அவள் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டா. சரி, வேறு வழி இல்லாமல் நானும் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் இது, லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 2 தடவை பேபி ஃபார்ம் ஆச்சு. ஆனால் 2 தடவையுமே அவள் குழந்தைய கலைச்சிட்டா. இது அவள் பண்ண மிகப்பெரிய ஒரு பாவம்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா விஷயமே அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. தீபாவை எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அவர்கிட்ட.